தர்ஷிகா இங்க ரவீந்தர் கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறமா பவித்ரா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. பவித்ரா, இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போனதுக்கு முக்கிய காரணமே நான் மட்டும்தான், விஷால் ஒண்ணும் கிடையாது. விஷால் பண்ண விஷயத்தால நான் ஒண்ணும் வெளியில போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரவீந்தர் யாரு? எனக்கும் விஷாலுக்கும் நடுவுல ஒரு விஷயம் நடந்துச்சு, அது நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். அவர் என்ன கேள்வி கேட்கறது எங்களை? விஷால் கேட்டவன் சொல்லிட்டு அவர் எப்படி சொல்லலாம்? எங்க ரெண்டு பேரையும் அவர் எப்படி சேர்த்து வச்சு பேசலாம்? தப்பு பவித்ரா, தப்பு அப்படின்ற மாதிரி ஃபேட்மேன் மேல தர்ஷிகா செம்மையா கோவப்பட்டாங்க. பட் ஆனா இதை விட ஹைலைட்டா சாச்சனாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க தர்ஷிகா. சாச்சனா, விஷால பார்த்தா உனக்கு பிளே பாய் மாதிரி தெரியுதா? இவ்ளோ பெரிய வீட்டுக்குள்ள விஷாலுக்கு ஒரு பிளே பாய்னு பேர் வச்சிருக்க, வெளியில அது எப்படி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? சாச்சனா, நீ ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. விஷால் ஒரு பிளே பாய்னு சொல்லிட்டு நீ பிராண்ட் பண்ண தேவையில்லை. சாச்சனா, வீட்டுக்குள்ள யாருக்குன்னா நிக் நேம் வச்சு அது மக்கள் மனசுல பதிஞ்சிட்டா இருக்கு, அந்த போட்டியாளர் வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னா அதே பேர் தான் உங்களுக்கு தொடரும். பிளே பாய்ன்ற விஷயம் எவ்வளவு நெகட்டிவா வீட்டுக்கு வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? தப்பு சாச்சனா, நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சாச்சனாவையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க தர்ஷிகா. ஆக்சுவலா தர்ஷிகா விஷால விட்டு கொடுக்காம விஷால டேமேஜ் பண்ணாம காப்பாத்திட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்ப கண்டிப்பா எனக்காக லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பண்ற லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே வேல்யூவான ஒண்ணு, அதனால உங்க கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பிரேக் எடுப்பது உங்க நண்பன் பிவிடி.